ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எடிட்டோரியல்ல முக்கியமான எடிட்டோரியல் எடுத்து குரூப் 1 மெயின்ஸுக்கும் சரி, பிரிலிம்ஸுக்கும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எடிட்டோரியல் மட்டும் தான் நான் எடுத்து டிஸ்கஸ் பண்றேன். சரியா? நான் ஷூரா சொல்றேன். இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் நீங்க நெறைய குடுக்க முடியும். சரியா? சரி ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி சிலபஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க தெரியுமா? குரூப் 1 மெயின்ஸ்ல கொஞ்சம் கோர் சயன்ஸ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர் சயன்ஸ ஆட் பண்ணதால, ஸோ பேசிக்ஸ் சயின்ஸ் உடைய ஒரு சில பேசிக்ஸ நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அத பத்தி கேட்கும்போது அத டெஃபினிஷன் எழுத கத்துக்கணும். மத்த டெஃபினிஷன் கூட எழுதுனீங்க சமாளிச்சிடலாம். ஆனா சயின்ஸ்க்கு நீங்க அத பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க டெஃபினிஷன எழுத முடியும். ஸோ அதனால ஒரு சில பேசிக்ஸ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான சயின்ஸ் ரிலேட்டட் எடிட்டோரியல் தான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ட்ராட் கேன் டிரைவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா இன் தி சாயில் பாக்டீரியான்னு சொல்றாங்க. அது என்ன ஆன்டிபயோட்டிக் ஃபர்ஸ்ட்? அது என்ன ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்? அது என்ன சாயில் பாக்டீரியா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்ஸ நான் சொல்லிடுறேன். அப்புறமா இந்த எடிட்டோரியல்ல போவோம். ஏன்னா, எடுத்தோனே இத படிச்சீங்கன்னா, இந்த எடிட்டோரியல் புரியறது கஷ்டம். எப்படி இத எளிதா படிக்கலாம், புரிஞ்சுக்கலான்றத நான் போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்களேன். நான் அத புரிய வச்சுடுறேன் உங்களுக்கு. ஆன்டிபயோட்டிக்னா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ஆல்ரெடி இத நடத்தியிருக்கேன். ஒன் கான்செப்ட், ஒன் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுல. ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் மெடிசன் தான் இது. இது எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுண்ணுயிர்ல இருந்து எடுப்பாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த ஆன்டிபயோட்டிக். எக்ஸாம்பிள் ஃபங்கைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்கை வந்து இயற்கையா ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்ன? பென்சிலின். நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் தான் பென்சிலின். சரியா? அலெக்சாண்டர் ஃபிளெமிங்ன்றவர் கண்டுபிடிக்கிறாரு இத. ஃபங்கை அது பூஞ்சை வந்து இயற்கையாவே தயாரிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தான் இது. சரியா? சரி ஓகே. ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? இந்த ஆன்டிபயோட்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நம்ம உடம்புல பாக்டீரியாவ அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதான் நேச்சுரலா நடக்கக்கூடியது. பாக்டீரியாவ அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டிபயோட்டிக். சரியா? பாக்டீரியாவுக்கு எதிரா மட்டும்தான் இந்த ஆன்டிபயோட்டிக் செயல்படும். வைரஸுக்கு எதிரா கிடையாது. ஆன்டிபயோட்டிக்னா ஞாபகம் வரக்கூடியது பாக்டீரியா தான். சரியா? சரி ஓகே. அது என்ன ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்? நுண்ணுயிர் தமிழ்ல வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது என்ன ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்ப ஆன்டிபயோட்டிக்கு எதிரா ஒரு சில பாக்டீரியா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது ஆன்டிபயோட்டிக் நீங்க உடம்புல எடுத்தா கூட அந்த பாக்டீரியா வந்து அதை எதிர்த்து செயல்பட ஆரம்பிச்சிடும். எதிர்ப்பிகள் அதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பாக்டீரியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இதான் சயின்ஸ் கான்செப்ட். இப்போ இந்த எடிட்டோரியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாயில் பாக்டீரியாவும் என்ன உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா உருவாகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப நான் சாயலுக்கு வரேன். சரியா? சாயில்லயும் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருப்பாங்க. சரியா? சாயில்ல என்ன இருக்கும்? மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். அதாவது சாதாரணமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னே வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள என்ன பண்ணும்? இப்ப நம்ம எப்படி சாப்பாடுக்கு அடிச்சுக்கிறோம், அதே போல இவங்களும் சாப்பாடுக்கு அடிச்சுப்பாங்க. அப்போ ஒரு ஒரு பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா செயல்படும் பொழுது, நல்லா நான் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அ கோர் பேசி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த எடிட்டோரியல் புரியும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இத அழிக்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் உருவாக்கும். சரி, இது எல்லாமே சாயில்ல நடக்கக்கூடிய ஒண்ணு. ஒரு ஆன்டிபயோட்டிக் உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எத அழிக்கிறதுக்காக? இன்னொரு பாக்டீரியா. சாயில்ல நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் இது. ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா அழிக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் உருவாக்கும். சரியா? அப்ப இந்த பாக்டீரியா இறந்துரும். இப்போ சாயில் வந்து நார்மல் கண்டிஷன்ல ஒரு வெட்டா இருக்கும். வெட்டா இருக்கும்போது இந்த ஆன்டிபயோட்டிக்கோட வீரியம் வந்து கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? என்டிஓல சொல்றது தான் சொல்றேன். சாயில் வந்து நார்மல் கண்டிஷன்ல வெட்டா இருக்கும்போது இந்த ஆன்டிபயோட்டிக் உடைய வீரியம் வந்து கம்மியா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ட்ரை சாயில்ல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ட்ரை சாயில் எப்போ வரப்போகுது? எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராட் கண்டிஷன்ல வரும். வறட்சி ஏற்படும்போது சாயில்லாம் ட்ரை ஆயிடும். சரி ஓகே. ட்ரை சாயில் நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அது நடக்கக்கூடியது என்னன்னா, அம் ட்ரை சாயில்ல மேக்ஸிமம் எந்த பாக்டீரியா உயிர் வாழறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வாழும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அதாவது ட்ரை சாயில் என்ன நடக்குது? வெட்டு வெட் வெட் அதாவது ஈரப்பதம் வந்து குறையும். குறையும்போது அந்த ட்ரை கண்டிஷன்ல அதிகப்படியான வெப்பத்த தாங்கக்கூடிய பாக்டீரியா மேக்ஸிமம் எது உயிர் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா தான் உயிர் வாழுதாம்.
சரியா? அப்ப ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப்போ என்ன நடக்கும்? ஒரு இடத்துல நெறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வரக்கூடிய நிலைமை வந்துரும். ட்ரை சாயில் ஏற்பட்டதுன்னா. அப்ப நெறைய ஆன்டிபயோட்டிக் வந்து சாயில்ல இருந்தது அப்டின்னா, பிரச்சனை இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்டிபயோட்டிக்ஸ எதிர்க்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாக்குது அப்டின்ட்டு சொல்றாங்க இந்த எடிட்டோரியல்ல ஆத்தர்ஸ். சரியா? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா சாயில்லயும் வருதுன்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நார்மல் கண்டிஷன் என்ன நடக்குது? ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வீரியம் கம்மியா இருக்கும். ஆனா ட்ரை சாயில்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா அதிகமா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதாவது மத்த பாக்டீரியா எல்லாம் இறந்துரும். ஏன்னா ட்ரை சாயில்ன்றதுனால மத்த பாக்டீரியா எல்லாம் என்ன நடக்கும்னா அதிகப்படியான வெயில்ல வந்து இறந்துருவாங்க. ஆனா உயிர் பிழைக்கக்கூடியது இவங்க மட்டும் தான். ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா உயிர் வாழுது. நெறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு இடத்துல குவியலா சேரும்பொழுது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா உருவாகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? புரிஞ்சுதுன்னா டவுட்டா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ அந்த எடிட்டோரியலுக்கு நான் போயிடலாம். சரியா? இப்ப அதுதான் சொல்றாங்க. ட்ராட் கேன் கிரியேட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் தி சாயில் பாக்டீரியா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். நார்மலா வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா வந்து யாரால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸாலயும், அப்புறம் வந்து ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் யூஸ்னாலயும் உருவாகுதுன்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா, கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ன சொல்றாங்கன்னா, ட்ராட் கண்டிஷன்ஸ் இன்கிரீஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் தி சாயில் பாக்டீரியான்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நார்மலா வந்து இப்படிப்பட்ட வகையான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா, அதாவது எதிர்ப்பு திறன் கொண்ட பாக்டீரியாக்கள் வந்து ஹியூமன்ஸால தான் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி கிடையாது. சாயில்லயும் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது எப்படி வருதுன்றத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? பாருங்க, வரம்புக்கு உட்பட்ட வளங்களுக்காக போட்டியிடும் பிற நுண்ணுயிர்களை எதிர்த்து போராட மண் பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உற்பத்தி செய்யுது. சரியா? ஓகேவா? ஆன்டிபயோட்டிக்ல உருவாக்கும் நார்மலா. ஆனா ட்ரை கண்டிஷன்ல பாருங்க, மண் வந்து வறண்டு போயிடும். கரெக்டா? இயற்கை நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அடர்த்தி அதிகமாகிடும். சொன்னல, ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிடும். பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய மென்மையான பாக்டீரியாக்கள் அதாவது ஒரு ப்ராசஸ்ல ஹீட் ஆகுது அப்படின்னா சாயில்ல ஒரு சில பாக்டீரியா அந்த ஹீட் தாங்க முடியாம இறந்து போயிடுறாங்க. ஆனா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா மட்டும்தான் உயிர் வாழுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ட்ரை கண்டிஷன்ஸ்ல. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து இதுல பொழைக்கக்கூடியது யாரு? நான் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா டைஸ் ஆஃப் டியூ டு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹை ஆன்டிபயோட்டிக் லெவல். கரெக்ட்டுங்களா? அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்னால ஒரு சில பாக்டீரியா வந்து இறந்து போயிடும். ஆனா பிழைக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா மட்டும்தான் பிழைக்கக்கூடியது. அதுல இருந்து என்ன போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயே பெருகும். அதுலயே வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இனப்பெருக்கத்தை செஞ்சு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பெருகும், மல்டிப்ளை ஆகும் அப்படின்ட்டு இந்த 2 பாயிண்ட்ல சொல்றாங்க. சரியா? தகுதி இல்லது தப்பி பிழைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப ட்ரை கண்டிஷன்ல என்ன உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? அடுத்து அதாவது இமேஜ்ல குடுத்திருக்கேன். நீங்க அந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த இமேஜ் புரியும். நான் அப்படியே ஸ்லைடு டெலிகிராம்ல குடுக்குறேன். நீங்க இத அப்படியே புரிஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் ரெப்ரசன்டேஷன்ல குடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரியா? சரி, இது யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ ரிசர்ச் பண்றாங்க சாயில் சாம்பிள்ல. ஓகே. சோ அமெரிக்கா, சைனா, ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல சாயில் சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது, வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய சாயில்ல என்ன அதிகமா இருக்கு? நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியால் தான் அதிகமா இருக்காம். சாரி, மரபணுக்கள் அதிகமா இருக்கா. புரியுதுங்களா? ஆன்டிபயோட்டிக்க உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் அதிகமா இருக்கு. ஆன்டிபயோட்டிக் உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியா அதிகமா இருந்துச்சுன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவும் அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கு. நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் கொண்ட பாக்டீரியாக்களும் அந்த மரபணுக்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அத கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. சரியா? சோ பிரச்சனை இங்க இல்ல. இனிமேல் சொல்றேன் பாருங்க போக போக. பாருங்க, ஜீன் டிரான்ஸ்ஃபர், கிடைமட்ட மரபணு மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாக்டீரியா கேன் லிட்டரலி பாஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் டு தி அதர் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இன்க்ளூடிங் ஹியூமன் பேத்தோஜன்ஸ். இது நீங்க சாதாரண எடிட்டர் படிச்சீங்கன்னா புரியுது கஷ்டம். பாக்டீரியா தங்களின் எதிர்ப்பு திறன் மரபணுக்களை மனித நோய் கிருமிகளுக்கு உட்பட முற்றிலும் வேறுபட்ட பிற வகை பாக்டீரியாக்களுக்கும் அது என்ன பண்ணுது? தன்னோட மரபணுவை கொடுக்குது. கரெக்டா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த ஹியூமன் பேத்தோஜன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, சால்மோனெல்லா டைபி அப்படின்ற டைபாய்ட உடம்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. தெரியும் எல்லாருக்கும்.
அந்த சால்மனல்லா டைபிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில்ல இருக்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மரபணுவ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ இந்த டைபாய்ட்ல அந்த சால்மனல்லா டைபிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்ப என்ன நடக்கும்? புரியுதுங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்ப நம்மளுக்கு உடம்புக்கு அந்த சால்மனல்லா டைபி அட்டாக் பண்ணுது. என்ன இப்போ ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் அதுகிட்ட இருந்தது அப்படின்னா, நமக்கு டைபாய்டு வந்ததுக்கு அப்புறம் மருந்து குடுத்தாலும் டைபாய்டு சரியாகாது. டைபாய்டு வந்ததுன்னா, உடம்பு ஓகே. 1 வாரம், 2 வாரம் சமாளிக்க முடியும். ஆனா தொடர்ந்து இருந்ததுன்னா, கல்லீரல்லாம் பாதிக்கும். டைபாய்டு இந்த சால்மனல்லா டைபின்றது. அது ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த எடிட்டோரியல் சொல்றத தான் சொல்றேன். சரியா? அது மட்டும் இல்லாம இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது மட்டும் இல்லாம வேற எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, சுற்றுச்சூழல்ல இருந்து காற்றுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியானா ஆக்சுவலி அப்படின்னா என்ன? நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் கொண்ட பாக்டீரியாக்கள். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா. கேன் கேரிடு பை த ஹியூமன் என்விரான்மென்ட் வியா டஸ்ட் வழியாவும் பரவுது, ஏரோசோல்ஸ் வழியாவும் பரவுது, அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயிங்க ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல சாயில்ல, அது வழியாவும் பரவுது, கன்டாமினேட்டட் வாட்டர் மூலியமாவும் பரவுது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது 2 விஷயம் ரொம்ப முக்கியம். சரியா? எப்படி வந்து பரவுதுன்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இந்தியா வந்து மென்ஷன் பண்ணியே சொல்ட்டான். இந்தியா வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய நாடுகள்ல மிக முக்கியமான ஒரு நாடு அப்படின்ட்டாங்க. அது ஏன்றத காரணத்த சொல்றாங்க. அடிக்கடிக்கு ஏற்படும் வறட்சிகள். மனிதர்களிடம் காணப்படும் அதிகப்படியான நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அதிகப்படியா ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதுனால, நம்மளுடைய நம்மளுடைய நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் உடம்புல எடுக்கிறோம். நம்ம யூரின் மூலியமாவோ, நம்ம வேஸ்ட் மூலியமாவோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில்ல போய் அந்த பாக்டீரியா போய் சேர்ந்துரும். ஆன்டிபயோட்டிக் சேர்ந்துருது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா உருவாகுது. அப்புறம் வந்து லீவ் ஸ்டாக்ல கால்நடைகளுக்கு அதோட நோய் எதிர்ப்புக்காக ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேஸ்ட் வாட்டர நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து நெருக்கமான மனித விலங்கு மண் தொடர்பு. கரெக்ட் தானே? நம்மளுடைய பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய டச்சிங் வித் தி அதர் அனிமல்ஸ், சாயில்ஸ் இன்டராக்ஷன் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து விவசாயத்த அதிகப்படியா நம்பி இருக்கிறதுனால, இதெல்லாம் என்ன ஆகுது? சாயில் ரெசிஸ்டன்ஸ் சாயில்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவுடைய தொடர்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ள நாடா இந்தியா திகழுது. வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க ரிசர்ச்ல. சரியா? 2050ல தற்போதைய போக்குகள் தொடர்ந்தால், இந்தியா உட்பட வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய பல பிராந்தியங்கள் 2050ஆம் ஆண்டிற்குள் கடுமையான நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் சிக்கலை சந்திக்க நேரிடலாம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா வந்து ஏற்கனவே நமக்கு பெரிய சேலஞ்சு. இது பத்தாததுக்குன்னு சாயில்ல இருந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்தா பலவிதமான நோய்களுக்கு மருந்து குடுத்தாலும் சரியாகாது. எக்ஸாம்பிள் சால்மனல்லா டைபி பாக்டீரியா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரியா? இதுவரைக்கும் நான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அதோட காரணங்கள சொல்லிட்டேன். இந்தியா ஏன் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன நெக்ஸ்ட் சொல்லப் போறேன்னா, சொல்யூஷன்ஸ் என்ன? கண்டிப்பா சொல்யூஷன் சொல்லுவாங்க. எடிட்டோரியல் நீங்க எடுத்தாலே காரணத்த சொல்லுவாங்க, சொல்யூஷன்ஸ சொல்லுவாங்க. பாருங்க கண்காணிப்பு. ஒண்ணும் இல்ல. வறட்சி தீவிரத்தை கண்காணிக்க வேண்டும். மண் நுண்ணுயிர்களின் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புகளை திறனை கண்காணிக்க வேண்டும். மானிட்டர் பண்ணுங்க. அத கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்காணிப்போடைய சர்வேலன்ஸ இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஸ்கீம பத்தி பேசுறாங்க. கிருஷி விக்யான் கேந்திரா இல்லையா? அது 1972ல இத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷி விக்யான் கேந்திராஸ். விக்யான்னாலே என்னது? ஃபார்மர்ஸ பத்தி பேசுதுன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல. டெக்னாலஜிய, ரிசர்ச்ச ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். சரியா? டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் இருக்கணும். ரிசர்ச்ல கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபார்மர்ஸ்க்கு அந்த பலன் போய் சேரணுன்றதுக்காக ஒரு பிரிட்ஜ் மாரி கனெக்ட் பண்றது தான் இது. சயின்டிஸ்டையும் ஃபார்மரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த இனிஷியேட்டிவ். சரியா? இந்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழ்க்கண்டவற்றை பற்றிய தரவுகளை என்ன பண்ணுங்க? சேகரிங்க அப்படின்னு சொல்லி இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா சொல்றாங்க. இது எது கீழ செயல்படுதுன்னா, ஐகார் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். 1953ல உருவாக்கப்பட்டது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1953ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மண்ணுயிர் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு எச்சங்கள், கோழி பண்ணைகள், பால் பண்ணைகள்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ள தரவுகள எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ஸோ ப்ரிகாஷனா இருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது முக்கியமான ஒண்ணு தடுப்பூசி போட்டுருங்க. வேக்சின நீங்க முன்னாடியே போட்டீங்கன்னா, அது வரும்போதே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கோ, என்னவோ இருக்கோ, அத நம்ம தடுத்துற முடியும். பிரிவென்ஷன் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்போம். ஆனா வரத்துக்கு முன்னாடி நீங்க பிரிவென்ஷன் எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒருங்கிணைந்த ஆரோக்கியம் அணுகுமுறை வேணும். எல்லாத்தையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணுங்க. மனிதனையும் சரி, விலங்கையும் சரி, சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து ஆய்வு செய்ய வேண்டும். இன்டிகிரேட்டட் அப்ரோச் கேட்கறாங்க. சரியா?
அப்புறம் மண், நீர், காற்று மற்றும் மனித மக்கள் தொகையை ஒரே நேரத்தில் கண்காணிக்க வேண்டும். சரியா? ஸோ 4 ஸ்டெப் வந்து இவங்க சொல்றாங்க. மானிட்டர் பண்ணுங்க, கிருஷி விகாஸ் கேந்திரால நெறைய தரவுகள செக் பண்ணுங்க. அப்புறம் வந்து தடுப்பூசி செலுத்துங்க. இன்டிகிரேட்டட் அப்ரோச், ஒன் ஹெல்த் அப்ரோச் தேவை அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியானா என்னன்னு கேட்கலாம். அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் அதோட வல்னரபிள் கண்ட்ரீஸ் எதுன்னு கேட்கலாம். ரீசன் ஒய் இந்தியா இஸ் வல்னரபிள் டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியான்னு கேட்கலாம். சொல்யூஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸை எப்படிலாம் கேட்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் எடிட்டோரியல்ல பார்ப்போம். டவுட்ஸ்னா கேளுங்க. பாய்.